தளபதி 69 டைரக்டர் எச் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பயங்கரமான திரைப்படம் ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அப்பெல்லாம் நம்மளுக்கு மனசு உழுக்கிற மாதிரி தான் அப்படியே சொல்றாங்க ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்ற டேக்லைன்ல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்துல ஒன் லாஸ்ட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலுமே இடம்பெற்றிருக்கு. நம்ம அசல் கோலாறு அவர் தான் அந்த சாங்கை எழுதி பாடியிருக்காப்ல. அவரே பாடியிருக்காரா, நம்ம தளபதி விஜய் பாடியிருக்காரா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ரெண்டு விதமான தகவல். ஒண்ணு, தளபதி விஜய் அந்த சாங்கை பாடியிருக்காரு, அந்த சாங்கை அசல் கோளாறு எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரி. இன்னொரு அப்டேட் என்னன்னா, அசல் கோளாறு எழுதி பாடியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எது உண்மை தெரியல. மேபி நம்ம தளபதி விஜயும் அசல் கோளாறும் இணைஞ்சு கூட பாடியிருக்கலாம். அது அப்புறப்பட்ட பிரச்சனை. சரி, இந்த தளபதி 69 இப்போதைக்கு 2025 தீபாவளிக்கு ரொம்பவே கிராண்டா வெளிவர இப்போதைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கேன். எச் வினோத் பயங்கரமான சம்பவத்தை பண்ண ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. ஆனா இப்போ என்னன்னா, இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவான விஷயம் ரொம்பவே பரவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாலையா அவர்கள் நடிச்சு தியேட்டர்ல வெளிவந்த பகவந்த் கேசரி இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நம்புறேன். கிரிஞ்சின் உச்சகட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படத்தை பார்க்கணும்னா அந்த மூளையை கெளுத்தி தனியா வச்சிடணும். அப்பதான் நீங்க இந்த படத்தை பார்க்க முடியும். நீங்க ஒரு அதி மேதாவியா நீங்க இந்த படத்தை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு இந்த படம் பிடிக்காது. சோ அந்த படத்துடைய ரீமேக் அப்படின்ற விஷயம் ரொம்ப பெருசா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது குறிப்பா அபிஷியலா அந்த ரைட்ஸுமே நம்ம கேவிஎன் ப்ரொடக்ஷன் தளபதி 69 படத்துடைய தயாரிப்பாளர் வாங்கியிருக்காப்ல. யாருகிட்ட இருந்து வாங்கியிருக்காருன்னா ட்ரிபிள் ஆர் படத்துடைய தயாரிப்பாளர் கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. ஆனா இந்த பகவந்த் கேசரி படத்துடைய தயாரிப்பாளர் வேற ஒருத்தர். அப்புறம் எப்படி இவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தளபதி 69 படத்தை ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது ட்ரிபிள் ஆர் படத்துடைய தயாரிப்பாளர் தான். அது ஏதோ ஒரு இஷ்யூனால அவங்க பண்ண முடியாம போயிடுச்சு. அப்பவே அந்த ரைட்ஸை அவங்க வாங்கிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அதாவது வேற ஒரு தயாரிப்பாளர் கிட்ட இருந்து நம்ம ட்ரிபிள் ஆர் படத்துடைய தயாரிப்பாளர் அந்த ரீமேக் ரைட்ஸை வாங்கிட்டாப்ல. இப்ப இந்த படம் வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன் கிட்ட போயிடுச்சா, இப்ப தளபதி 69 அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதனாலதான் இந்த ட்ரிபிள் ஆர் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து அந்த ரைட்ஸ் இவங்க வாங்கியிருக்காங்களே தவிர மற்றபடி வேற எதுவும் நடக்கல. இது ஏன் வாங்கியிருக்காங்க, இது ரீமேக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீமேக்லாம் இல்ல. ஒரு சில விஷயங்கள், அதாவது ஒரு சில பல காட்சிகள் சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படத்து கூட ஒத்து போற மாதிரி இருக்காமா அந்த கதையில. அதனால யாரை அந்த படத்தை வாங்கிட்டா நம்மளுக்கு பெட்டரா இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் காப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வேண்டாம். சில பல விஷயங்கள் அந்த படத்து கூட ஒத்து போகுது அப்படின்றதுனால நம்ம அதை வாங்கிடுவோம் சொல்லிட்டு தான் அந்த ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. மற்றபடி பகவந்த் கேசரிக்கும் இந்த படத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அந்த படத்துடைய ரீமேக்கும் கிடையாது. சோசியல் மீடியால எல்லாரும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ரீமேக்கு, பகவந்த் கேசரி போடு, லாஸ்ட் சம்பவம்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்டா வர்றது மிகப்பெரிய சம்பவம் தான். ஆனா அந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி சம்பவம் கிடையாது. வேற மாதிரி ஒரு வெறித்தனமான சம்பவம். மற்றபடி இது பகவந்த் கேசரி படத்துடைய ரீமேக் கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க.